உலகத்திலேயே பாதுகாப்புக்காக கம்பியில் கிரீஸ் தடவின ஒரே ஒரு கோஷ்டி இந்த கோஷ்டி தான். கிரீஸ் டப்பா கோஷ்டி. இது உண்மையில் சொல்லப்போனால் பேர் இப்படி தான் வைக்கணும், கிரீஸ் டப்பா கோஷ்டி. நான் அதை நேற்று கூட நான் 2-3 இதில் பேசும்போது நான் சொன்னேன். எங்கள் இதில் அது ஒரு நல்ல ஒரு வரும்போது இடையில அந்த அரபிக் குத்து டான்ஸ் வருது இல்லை, அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ விஜயனுடைய அரசியல் எப்படி பார்க்கணும் தமிழ்நாடு அரசியல் களத்தில்னா, அரபிக் குத்து டான்ஸ் வந்துருக்குது, அவ்வளோதான். அது ஒரு 4 நிமிஷம் உட்காந்து ஆட்டம் ஆடிட்டு நல்லா ஜிகுன்னு ஆடிட்டு போகிற மாதிரி தான் இது இருக்கும். வேறு என்ன இருக்குது இதில்? ஏதாவது கிரீஸ் இதுக்கு முன்னாடி தடவி பார்த்துருக்கீங்களா? உன் அறிவெல்லாம் எங்கே இருக்குது பார்த்துங்க. நீ எப்படி பக்குவப்படுத்திக்கிறோம் தொண்டன், அதையும் தாண்டி மேலே ஏறி போகிறான் பாருங்க ஒருத்தன், கால் வழுக்கி அடிபட்டுக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அப்புறம் என்ன பக்குவப்படுத்தாத ஒரு தொண்டன், களம் சரியில்லாத ஒரு இடம் உங்களுக்கு. இதை வச்சுக்கிட்டு நான் ஆட போகிறேன் மேடையிலன்னு வர, முதல்ல துணியை அலங்காரத்தை ஒழுங்காக பண்ணு, நடனத்தை ஒழுங்காக கற்றுக்கோ, அப்போ தான் உனக்கு மேடை ஆடுறதுக்கு வரும். அது எந்த இடமா இருந்தாலும் நீ ஆடலாம். எதுவுமே இல்லாமல் நான் வந்துட்டு கடத்தில் ஆடத்துக்கு வரேன் மேடை வேணும் எனக்கு அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னு தான் இப்போ அதுதான் அப்படி ஆயிடுச்சு. 30 நிமிஷம் 35 நிமிஷம் நீ பேசுனதில் ஏதாவது உருப்படியாக நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்களா?